வணக்கம், நான் சரவணன் ஃப்ரம் டீம் லெட்ஸ். இன்னைக்கு வாட் த ஃபிலிம்ல பார்க்க போற படம் என்னன்னா விருமாண்டி. விருமாண்டி. விருமாண்டி அவ்வளோ அதுக்கப்புறம் அந்த படம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து, இப்போ நாங்கள் பேச போற படம் வந்து விருமாண்டி. இந்த வீடியோல வந்து எங்க கூட யார் யாரெல்லாம், அதாவது நம்ம 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 சபையில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஆஸ் யூஸ்வல் டிகே, மனோஜ் டிகே, நான் சரவணன், அம்பிவேல், கிஷோர். இந்த படத்துக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வச்சிருந்த பேர் வந்து விருமாண்டி கிடையாது, சண்டியர் தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருந்த படத்துக்கு வைக்கிறதுக்கு. ஏன்னா எந்த காரணத்தாலும் தெரியல. அந்த கமலஹாசன் வந்து மொட்டை ஸ்டோரி இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதான் சொல்றேன். கதை சொல்றேன். அதை பத்தி சொல்றேன். ஆமா ஆமா, அதான் எதுவும் கலாச்சாரம் எப்படி வந்து பாருங்க. வீரபாண்டி கட்டபொம்மன் வைக்கலாம் பார்த்தா வச்சா எங்க ஐயா கோச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு அப்புறம் வந்து சொல்லு விருமாண்டி ஒரு டைட்டில் வந்து சூஸ் பண்ணி பெயர் சூட்டப்பட்டது. படம் ஸ்டார்டிங்கே ஜெயில் சீக்வன்ஸ் தான் இருக்கும். ஜெயிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அது அவங்க பேர் என்னமோல ரிப்போர்ட்டர் வருவாங்கல்ல, அந்த ஸ்டார்ட் ஆகிற விதத்தை சொல்ல. இதெல்லாம் படம் வந்து நார்மலா அந்த ஃபிலிம் ரேஷியோ இருக்கும்ல, அதுல இருக்காது எதுவுமே. இது ஒரு ஸ்கொயர் ரேஷியோல தான் இருக்கும். ஃபுல் ஸ்கிரீனுக்கு இருக்காது. ஹாஸ்பிட்டல் கிராப்லாம் வீல்ஸ்ல போட்டு பார்த்துருக்கேன். படம் நம்ம தப்பா டவுன்லோட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்தா ஆக்சுவலா சொல்லு. இந்த படம் வந்து இப்போ ரீசெண்டா பார்த்ததா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த படம் நான் கேடிவில அரைகுறையா பார்த்துருப்பேன். அப்பப்போ 2-3 சீன்ஸ் இருக்கும். அப்புறம் காமெடி ரீல்ஸ் அந்த மாதிரி தான் விரும்பாண்டி பார்த்துருக்கேன் தவிர அந்த படத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக எப்பவுமே பார்த்ததில்ல. ஸோ ரீசெண்டாக இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்க்கணுன்றக்காண்டி போட்டு நிறையா எக்ஸ்பிரிமெண்டல் விஷயம் நடந்திருக்கு, அதாவது அப்பயே அப்படின்னு சொன்னாங்க அந்த படத்தில். ஸோ அதனால திருப்பி அந்த படம் எப்படி ஒரு ஃபுல்லாக தரவா வாட்ச் போட்டலாம் எப்படின்னு பார்க்கணுக்காண்டி பார்த்த படம் தான் விரும்பாண்டி. அது பார்த்ததில் ஏகப்பட்ட ஆச்சரியம். இந்த படம் எப்போயும் வந்துருச்சு. ஆனால் இப்போது அப்பயே வந்து இந்த மெத்தட்லாம் அவர் கமல் வந்து டச் பண்ணியிருக்காரா, இதெல்லாம் அப்பயே எக்ஸ்பெரிமெண்ட்டில் உள்ள தெரிஞ்சிருக்காரா, ஒர்க் பண்ணியிருக்கான்றப்போ செம்ம எக்ஸைட்மெண்ட், ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஒன்றும் மேக்ஸிமம் இந்த படத்தில் லைவ் டப்பிங் தான் இருக்கும். திரும்பி ரீடப்பிங் அந்த வேலையே இருந்திருக்காது. மேக்ஸிமம் செட்டில் என்னென்ன பேசுகிறாங்களோ அதே ஆடியோ தான் அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், லைவ் டப்பிங் தான் முக்காசி எடுத்து மேக்ஸிமம் லைவ் டப்பிங் தான் இருக்கும். ஜெயிலு பஞ்சாயத்துலலாம் பஞ்சாயத்துல லைவ் டப்பிங் இருக்காது. இல்ல பஞ்சாயத்துல லைவ் டப்பிங் கமல் பேசுவானே அதெல்லாம் லைவ் டப்பிங் கிடையாது. பின்னாடி எல்லாம் பாரு, அந்த லைவ் தான் அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் அப்படியே இருக்கும். லைவ் டப்பிங் சரி பேசுறோம். டைரக்ட் வந்துச்சுடா. இங்க அருவாலும் பேசும், வாய் பேசும், மறந்துட்டா. அந்த ஓகே அது தெரியாது ப்ரோ. லைவ் டப்பிங் நீ நல்லா நோட் பண்ணி பாரு. நீ மத்த டப்பிங்குமே லைவ் டப்பிங் அது நோட் பண்ணனா உனக்கு தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும், கிளாரிட்டி இருக்கும். நீ தனியா இது பண்ண கிளாரிட்டி இருக்கும். ஆனா இதுல பார்த்தனா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், ஒரு குறைச்சல் அந்த இது மாதிரி இருக்கும். பஞ்சாயத்து சீன் சொல்றது வந்து இந்த பக்கம் பாஸ்கர், இந்த பக்கம் அதெல்லாம் லைவ் தான். பின்னாடி நெப்போலியன் வந்துருப்பேன் அந்த சீன் தானே சொல்றீங்க. அதெல்லாம் லைவ் நல்லா இருக்கும். பார்த்து முட்டு கொடுங்க. கவனம் தெரிஞ்சவன் கமெண்ட் பண்ண போறான். கண்ட மேடிக்கு விட்டுட்டு போறான். தெரிஞ்சதை சொல்ற வேண்டியதான். என்னடா இப்படி உலகில அறுவையில தயார போடு, அடுத்தது பேசு. அவ்வளவுதான். புகையில அறுவடையா தலையில போடு, கோடியில கட்டு லாரில ஏத்து. ஜெயில் சீக்வன்ஸ். அதாவது அவங்க எதுக்கு இன்னும் ஒரு அவங்க எஃப்எம்ல வேலை பார்க்குறவங்கள ஒரு ஷோ நியூஸ் சேனல் டாக்டர். ஆமா டாக்டரா இருப்பாங்க. ஆமா ஆமா, ஏஞ்சல் ஜேம்ஸ் சைக்காலஜிக்கல் ஏதோ டாக்டரேட் பண்ணிருப்பாங்க. அதுக்காக சம்திங் சூசைடுக்கு இல்ல தூக்கு தண்டனை பத்தி அதாவது அதை ஒழிக்கிறது பத்தி அது எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு கைதிகளை விசாரிக்கிறதுக்காண்டி உள்ள வந்திருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க வர டயத்துல ஜெயிலுக்குள்ளேயே ஒரு ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கும். ஒரு ஜெயில்னா ஏகப்பட்ட பிளாக்ஸ் இருக்கும். ஒரு பிளாக்ல ஹெவியா ஃபைட் போயிட்டு இருக்கும். அந்த பிளாக்ல இருக்கிற ஒரு பிரிசனர் தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருப்பாங்க. இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த ஆளே வேற, கமல் கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்தது நாராயணன். வேற ஒரு ஆளை இன்வெஸ்டிகேட் பண்ண வருவாங்க, நாராயணன். அப்போ வந்து அந்த பிளாக்ல வந்து ஃபைட் இருக்கனால அவரும் பெரிய அதிகாரி ஜெயிலர் இவன் தான், நாசர் தானே. ஜெயிலர் வந்து என்ன சொல்றாரு, இன்வெஸ்டிகேஷன் இப்போ வேணாம், கேன்சல் பண்ண சொல்லுங்க அப்படின்றாங்க. ஆனா இவன் தானே கருப்பா இருப்பான். அவன் பேர் என்ன,
பேய்க்காம பேய் கமலா பேய்க்காம பேய்காமே கேரக்டர் பேரா பேய்காம அவன் போதும் பேரு அவன் இது மாதிரி ஒரு கேஸ் இருக்கு இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போவாங்க நாங்கள் போய் அடக்கிட்டு வந்து வந்துடுவோம். ஆக்சுவலாக நாராயணுக்கு என்ன இருக்குன்னா நாராயணன் வந்து செத்து போயிருப்பாரு கஸ்டடி டெத்துன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால வெளியே வந்து அவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஷூட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷூட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அரைக்குறை நின்றுவும் என்ன ஃபர்ஸ்ட் என்ன ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ சம்திங் ஏதோ அது அங்கே ஏதோ ஒரு சின்ன நடக்கும். நின்றுக்கு அப்புறம் வந்து அந்த பேய்க்காம சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஜெயில் இன்ஸ்பெக்டர் வந்து எங்கே போவான். அந்த கேப்பில் வந்து ஒரு கைதி வந்து இவங்களை கூப்பிட்டு அவனை கரெக்டாக சொல்லுவான், என்னை எப்படி தூக்கில் போட போகிறாங்க, நான் கூட சொல்லிடுறேன் இந்த பேய்க்காம தொல்லை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவான். கரெக்டாக அவன் பேய்க்காம வந்தவொடனே ஓகே இன்னைக்கு வந்து இவ்வளோ அப்படின்ற சம்திங் நாளைக்கு போகலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு சீன் முடியும். அப்போயே வந்து நம்ம தெரிஞ்சிடும் அந்த ஜெயிலில் வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே ஒரு கைதிகளை வந்து எப்படிலாம் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப வெரி பிகினிங்லேயே நமக்கு அந்த ஜெயிலை பற்றின ஒரு தாக்கத்தை வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து கொடுத்துருப்பான். அவன் வந்து சொல்லுவான், நான் எப்படி நான் சாவ போகிறதுக்கு நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவன் வந்து ஒரு தூக்கு தண்டனை கைதி. அவன் அந்த பிரிசன் ஃபுல்லாகவே தூக்கு தண்டனை வந்து கொடுத்து பாதி பேர் தூக்கு தண்டனை அந்த மாதிரி இருக்க ஆளுங்க கொடுத்துருப்பாங்களா. சில பேர் ஆயுள் தண்டனையில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல அது வந்து அந்த வெரி பிகினிங்ல அதை வந்து கழிப்பாங்க. 2வது நாள் வரும்போது தான் இந்த 2வது நாள் அவங்க வந்து வெளியே வரும்போது சண்டை நடந்துடும். வெளியில் செம கிளம்சியாக இருக்கும் சீனு. அது அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே வருவாங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் இவங்க சொன்ன சீன் நடக்கும். நாதர்கிட்ட போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நாதர் இன்னைக்கு பண்ண வேணாம் ஏன் பண்ண வேணாம் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த டாக்டர் கேட்கும்போது நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண நாராயணன் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் பேய்க்காம வந்து சஜஸ்ட் பண்ணுவான், இன்னொரு கேஸ் இருக்கு அதை பாருங்க சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இதோட யானை கருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்த்து தான் விருமாண்டி கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே? கேள்விப்பட்டிருக்கேன். எடுத்தோடனே கொத்தால தேவட்ட தான் போய் உட்காந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கேட்கறதே ஆக்சுவலாக கொத்தால தேவர் வந்து விருமாண்டிக்கு மச்சானா மாப்பிள்ளையா ஆக்சுவலாக வந்து விருமாண்டிக்கு விருமாண்டி கொத்தால இல்லை, இவன் வந்து விருமாண்டிக்கு கொத்தால தேவர் விருமாண்டிக்கு ரெண்டு பேரும் ஒரே ஜாதிக்காரனுங்க. ஓகேவா, மாமா மச்சம் முறை தான். ஒரே ஜாதினாலே மாமா மச்சம் முறை வந்துடும். அந்த இதில் வந்து அவங்கள ஒரு பங்காளி மாதிரி காட்டியிருப்பாங்க. அவ்வளோதான் பேசும். 2 பேருமே கொத்தாலதேவனும் உள்ள இருப்பான், கமலும் ஜெயிலுக்குள்ள தான் இருப்பான். 2 பேருமே. ஆனால் கொத்தாலதேவன் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக வந்திருப்பான், கமல் வந்து தூக்கு தண்டனை கைதியாக உள்ள வந்திருப்பான். ஆமாம். ஃபர்ஸ்ட் வந்து கொத்தாலதேவனை இன்டர்வியூ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவனோட பெர்ஸ்பெக்டிவ், அப்போ அவன் கொத்தாலதேவன் சொல்கிற நரேட் பண்ணுற ஸ்டோர்லேருந்து மூவ் ஆனாகும் கதை. ஆக்சுவலி அந்த படத்துல பார்த்தோன்னா எனக்கு தூக்கி வாரி போட்டதே வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான். ஒரு மதிப்புள்ள ஆளு, ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆளு ஒரு விஷயத்தை எப்படி சொல்றான் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி அதுதான் உண்மை. ஒரு மதிப்புள்ள ஆளு அவன் சொல்றது தான் உண்மை அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஹிட் ஆச்சு. ஆக்சுவலா அந்த டாக்டருங்க வந்து அந்த டாக்டருங்க அங்கே போனதுக்கான நோக்கமே வேற. தூக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் கேள்வியே. ஓகேவா, அது ஃபஸ்ட்டு கொத்தல் தேவன்ட்டு கேட்பாங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, தூக்கு போட்டு சரிதான், வந்து அது தூக்கு போட்டு சரிதான்ற மாதிரி அவன் பேசுவான். ஓகேவா, பேசிட்டே இருக்கும்போது அப்போ தான் வந்து விரும்பாண்டி இழுத்துருவான். அவன் தான் அவன் கையில் அவன் அப்பத்தால கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ தான் வந்து கதை உள்ளே போகும். கதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மாடு அடக்கிற சீன் வரும். ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட்டு 2.5 மணி நேரம் படத்தில் 49 நிமிஷம் வந்து கொத்தால தேவனுடைய பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். கொத்தால தேவன் வந்து கதை சொல்லுவான், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவான். ஓகேவா, அடுத்த 1.5 மணி நேரமா அந்த டைம் கேப்பில் வந்து அந்த டைம் வந்து கமலுடைய நரேஷன் இருக்கும். கொத்தால தேவன் சொல்றது எல்லாமே வந்து பார்க்கும்போது கமல் ஒரு பக்கா கிரிமினல். அதாவது அங்க என்னன்னா கமல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோவக்காரன் சொல்லி காமிச்சிருப்பான். அதுல ஒரு சீன் ஒண்ணு வரும். என்னன்னா கொத்தால தேவன் என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து அந்த ஒரு அந்த இந்த சீன் இருக்கு பார்த்தியா, உங்க அப்பா உங்க பொண்ணாட்டி வச்சிருந்தா அவங்க கூட்டி கொடுக்க கூட சொல்லிட்டு அந்த ஒரு கிராம ஒரு பஞ்சாயத்து சீன்ல வந்து அப்போ நடக்கும். அவர் கூட்டி கொடுக்க கூட கொத்தால தேவன் வந்து துணிஞ்சிருவான் சொல்றோன்னே, இவன் மறுநாள் நைட்டு என்ன பண்ணிட்டு இருப்பானா, யாரே கமல்ஹாசன் குளிச்சுட்டு அதே குழம்பிட்டு இருப்பான். அவன் எப்படி அவன் சொல்லலாம், அவன் சாவி வாங்கிட்டான், என் சாவி வாங்கிட்டான் சொல்லிட்டு. அப்போ வந்து அனலட்சுமி வரும். அனலட்சுமி வா கூட பேச சொல்லிட்டு கூப்பிட்டு போவா. இவன் வந்து அப்படி சாஃப்டா பேச போனான்னு சொல்லிட்டு போவான். எல்லாம் தூங்கிட்டாங்க. கொத்தல் தேவனை போனோம்னா டக்குன்னு இருந்து சரி விரும்பினத்தில் சொல்லி விரும்பினை தேடி பார்க்கும்போது ஒரு ஜன்னல் எட்டி பார்க்கும்போது வெறும் படுக்க மட்டும் தான் இருக்கும், அவன் இருக்க மாட்டான். பார்த்தா இவருக்கு யாருமே வேணா, அவன் நான் கொல்ல போவேன் சொல்லிட்டு தனியா போயிட்டு இருப்பான்.
தனியா போயிட்டு அங்க நடக்கும் ஒரு சீன். அப்போ அவன் நேஷன்ல சொல்லியிருப்பான் அவன் எவ்வளவு போய் கோவக்காரன் எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அவன் கோவக்காரன் மட்டும் வெறி குடிச்சு சொல்லிட்டு அப்பதான் வந்து அந்த கோவ சொல்ல பார்த்தா வந்து ஒரே ஆளை போயிட்டு கொண்டு போயிருப்பான் நீ எப்படி கொண்டிருக்குன்ட்டு. அப்ப அந்த சீன் வந்து அவன் வந்து ரொம்ப இவன் வந்து ஒரு அடக்கவே முடியாது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கோவக்காரன் சொல்லிட்டு அந்த ஒரு சீன் அவன் சொல்லும் போது என்னன்னா இந்த மாதிரி ஒரு சும்மா கோவக்காரன் இதுக்கும் ஆளெல்லாம் கூட்டு போனோம். ஆளும் கூட்டு போகவே வந்து இவங்க தனியா போயிட்டு இப்படி அந்த போயிட்டு அவனை கொண்டு போயிருப்பான். ஆளுங்க உள்ள போனதுனால அது ஒரு பெரிய கலவரம் மாதிரி ஒரு குழந்தை ஒரு கிணத்துல வந்துடும். அந்த மாதிரி அது நடக்கும். அது பயங்கரமா அந்த குழந்தை மட்டும் மூதி வச்சிருப்பாங்க. அவன் நெப்போல இருந்து பார்க்கும்போது அந்த துணி மட்டும் பறக்கும். குழந்தைகளும் மிரண்டுவானுங்க. அந்த ஐ விட்னஸ் அதுல பார்த்து சொல்லிட்டு அவன் காசுலாம் கொடுத்துட்டு அப்புறம் அவனே வந்து அதுல வந்து இன்னொரு சீன் இருக்கும்டா. வந்து கொத்தலாந்தேவன் சொல்லுவான் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவனுங்கெல்லாம் அந்த குடிச்சிட்டு காலை அடக்கிட்டு குடிச்சு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா மூஞ்சில பச்சை தண்ணி ஊற்றிட்டாங்க. அதில் வந்து அது செத்து போச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லியிருப்பான். இவன் சொன்னது எல்லாமே வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேல பார்க்கும்போது நம்புற மாதிரியே இருக்கும். ஓகேவா? எனக்கு என்ன பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சுன்னா கமல் போஷன் வரும்போது வேற ஒரு சீன்லாம் இருக்காது. அதே சீனோட நீட்சி இருக்கும். அதே சீன்ல காட்டப்படாத ஷார்ட்ஸ் மட்டும் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு கதை நரேஷன் முடிஞ்சா அதுக்கான ஷார்ட்ஸ் காட்டிருப்பேன். இன்னொரு கதை நரேஷன்ல வேற அதுக்கு எப்படி சொல்றது வேற ஒரு அவன் சொல்ற கதைக்கு ஏற்ற மாதிரி ஷூட் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைச்சிருந்தேன். அப்படி அந்த ஒரு மைண்ட் தான் படம் பார்த்தேன். ரெண்டு பேரு பாயிண்ட் ஆஃப் வியூமே ஒரு இது வந்து ஒண்ணு அங்க வரும். என்னன்னா அந்த ஒரு கோட் சீன் ஒண்ணு இருக்கும். இது போல வந்து கொத்தலாந்தேவன் சொல்லியிருப்பான் இவன் வந்து அன்லட்சுமியா ரேப் பண்ணிட்டான் சொல்லுவான். அப்ப அவன் வந்து ஒரு மாதிரி எமோஷனலா அன்லட்சுமி பொண்ணாட்டி நான் ஏன் ரேப் பண்ண போறான் அவன் சொல்லுவான். ஒருத்தனும் ஒரு பொய் அவன் பொய் சொல்றதும் கோர்ட் அவங்க பேசுவான். அதுக்கு லாஸ்ட் நடக்கும்டா. கோர்ட்ல பேசுவான். லாஸ்ட்னா இம்மா நடுல சொல்றேன்டா. என்னன்னா வந்து இந்த சாமியார் வந்து கைமணி வச்சிருப்பாங்க. யாருக்கு விரும்பாண்டிக்கோ அவன் கைமணி வச்சிருப்பான். ஒரு மோந்திரா போறோம் இது ஒரு ரிங் ஒன்று கட்டுவான். கட்டி இடுப்புல மாட்டுவான். நான் அவங்க அப்பனுங்க கல்யாணம் பண்ணி வச்சா இது கல்யாணம் கூட நான் பண்ணேப்பா சொல்லிட்டு அப்ப வந்து ஒரு அந்த அவன் காசு கொடுத்து இப்ப போய் சாட்சி பேசு அப்பதான் வந்து அந்த சீன் அதுதான் சொல்லுவான். சீன் தான் சொல்லுவான் அவன் பொண்டாட்டி நான் ஏன் அவளை ரேப் பண்ணலாம். கிட்டத்தட்ட படத்தை எண்டுகிட்டு தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கோர்ட் அந்த அந்த சீன் எப்படி தெரியுமா நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உள்ள போயிட்டு வெளியே எடுக்கிறக்காண்டி ஒரு பொய் சாட்சி சொல்லி வெளியே எடுக்கிறக்காண்டி ஒரு கோச்சு நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்கிரீன் பிளே மேட்டர் முடிச்சிருவோம். 49 நிமிஷம் கொத்தலாந்தேவன் வந்து சொல்லி முடிச்சிருவோம். சொல்லி முடிச்ச அப்புறம் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா அந்த மொத்த கமல் மேல அதாவது விரும்மாண்டின்ற வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஃபிலோ. ரொம்ப வெளிநாட்டுல வேலை பார்ப்பான். வெளிநாட்டுக்காரனே அந்த வெளிநாட்டு வேலை பார்க்க எப்படி சொல்லுவானா உள்ளுக்கார யாரும் கால் அடக்கூடாது. யாரு அந்த அன்லட்சுமி கால யாரும் அடக்கூடாது. அப்ப வந்து என்னன்னா இந்த சிங்கப்பூர்கார அடக்கணும் சொல்லிட்டு தான் அந்த சிங்கப்பூர்காரனே அவனை வச்சு மேய்க்க முடியலன்னா வச்சு அமுச்சு விட்டான். அங்கேயும் போய் ரகலை பண்ணி விட்டான் அப்படின்னு. ஆனா சிங்கப்பூர் வந்து இங்க வந்ததுக்கான காரணம் வேற இருக்கும். அதுல வந்து 49 நிமிஷமும் அடக்க முடியாது. ஒருத்தன் அன்னலட்சுமி வந்து அவனுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லியிருப்பான் கொத்தலாந்தேவன். அப்படி பிடிச்ச அன்னலட்சுமியே ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வச்சிருவானா. எனக்கு என்னன்னா அந்த படம் ஓகே விரும்மாண்டி வந்து பயங்கர டார்க்கான ஒரு கேரக்டர் போல இது எப்படி நியாயப்படுத்த போறான் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து. ஏன்னா ரெண்டு பேரும் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? அது வந்து ஃபர்ஸ்ட் இந்த எனக்கு கொத்தலாந்தேவன் போர்ஷன்ல வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு நிலை எப்போ வந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த கொத்தலாந்தேவன் அவ்வளோக்காக சொல்லியிருப்பான். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஓகே இல்லை நிறைய பேசலாம் போல லைக் டிஸ்கஸ் பண்ணுறது நிறைய சமாச்சாரம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுச்சு. ஓகேவா? பாதி படம் இது பண்ணுவேன். கமல் அதாவது விரும்மாண்டியோட அவனோட கதை சொல்ல ஆரம்பிக்க முன்னாடி விரும்மாண்டி வந்து பேச உட்காரும் போது அவன் ரொம்ப அக்ரெசிவா தான் இருப்பான். அவனுக்கு ஒத்துழைக்க மாட்டான். அவன் வந்து ஆப்போசிட் இருக்க வந்து உங்க பொண்ணு நீங்க ரேப் பண்ணீங்களா அது வந்து விரும்மாண்டி சொல்லுவான். விரும்மாண்டி ஒரு கேள்வி கேட்பா. திரும்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா கேளுங்க. உங்க 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 பிராவோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்போம். அவ டென்ஷன் ஆகிட்டு சொல்ல முடியாது. ஒரு கடைக்காரன் கிட்ட சொல்லுவீங்களே ஏன்னு சொல்ல மாட்டீங்களா. அது வந்து அந்த பொண்ணு சொல்லுவா கடைக்காரன் சொல்லுவேன் உன்ன மாதிரி ஒரு ரேபிஸ்ட் பொண்டாட்டி ரேப் பண்ணவர்கிட்ட சொல்ல மாட்டேன். அது திரும்ப பொண்டாட்டி ரேப் பண்ணவர்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவா. அவ வந்து அவளுடைய இதுல வந்து கரெக்டா இருப்பா. எனக்கு அந்த போர்ஷன் வரைக்குமே என்ன விரும்மாண்டி இவ்வளவு மோசமான ஒரு ஆளா இருக்கான். அதுக்கப்புறமேட்டா ஒரு ஷார்ட்ல வந்து அப்படியே கமல் பார்த்துட்டு
அந்த அந்த பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் சில ரகல் நடக்கும், ரகல் நடந்து முடிஞ்சிடும். அது ரெண்டு முறை வந்து விரும்பாண்டி ஈத்துன்னு போகிறதுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க வந்து தடுத்து நிறுத்துவாங்க. டாக்டர் வந்து வேணாம் நான் பேசிடுறேன் போங்கன்னு சொல்லிட்டு. இந்த கேமராமேன் தான் சமந்து ஐ எம் யூ கில் யூ அது மாதிரி பண்ணிட்டு இருப்பான். சில சும்மா அதுக்கப்புறம் இப்படி அந்த சட்டையை வலிக்கிட்டு இது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்பா. ஆள்றாங்க என் அன்னலட்சுமியோட விரல் நகம் அப்படின்னு சொல்லுவான். அங்கே வந்து கதை போக ஆரம்பிக்கும்பா. விரும்பாண்டி மொத்த கதை சொல்லி முடிக்கும்போது எனக்குள்ள என்ன ஃபீல் ஆச்சுன்னா, கொத்தால தேவனை பற்றி பேச ஒன்றுமே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நமக்கு வேற ஒரு ஷார்ட் கட் இருந்தால் கூட நம்ம வந்து கொத்தால தேவனை பற்றி சம்திங் அவன் சொன்ன கதையில் வச்சு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் என்ன ஆராயலாம், அவன் சொன்ன மொத்தமே பொய்ன்னு வந்து கமலஹாசன் இதில் வந்து நியாயப்படுத்தியிருப்பான். வந்து இவன் வந்து சொன்னால கொத்தால தேவன் போர்ஷன் சொன்னால, அதை வந்து அவன் சொன்னால கொத்தால தேவன் வந்து நைட்டு அந்த ஒரு பஞ்சாயத்து நடக்கும். பஞ்சாயத்தில் வந்து சண்டே ஆகிடும். சண்டே முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு சரக்கு அடிப்பாங்க. எல்லாம் சரக்கு அடிச்சு சொல்ல அன்னலட்சுமி வந்து போவோம், அவள் தான் நின்றும். அதுக்கப்புறம் கொத்தால ஜன்னலை திறந்து பார்ப்பான், பெட்டில் ஆள் இருக்க மாட்டான். இவனுக்கு நேராக வந்து அவன் யாராவன் கொண்டராசு அவனுக்கு போய் அங்கே எல்லாரும் வெட்டி போட்டுருவாங்க. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்குன்னா, கமலஹாசனோட பஸ்போர்ட் சொல்லும்போது எனக்குலாம் அப்படியே ஈரக்குளம் நடுங்கிடுச்சு. மன்னிப்பு கேட்க போயிருப்பான் அன்னலட்சுமி வந்து உண்மையை ரிவீல் பண்ணுவா. உன்னை யார் திரும்ப வட்டம் அப்படி ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சொல்ல மாட்டான். கொஞ்சம் வாங்க பேச சொல்லி மாட்டு ஓட்டோட போவாங்க. மாட்டு ஓட்டில் வந்து ஒரு இரும்பு பொட்டி இருக்கும், ஒரு ஒழிச்சு வச்சிருப்போம் ஒரு இரும்பு பொட்டி. அந்த இரும்பு பொட்டியை வந்து தூசு தட்டிட்டு திறந்து உள்ளேருந்து ஒரு அருவா எடுப்பா. அருவாயத்தில் வந்து கோன்னு எழுது. இது என்ன படி? கொன்றாசா? அடப்பும் கொன்றாசுக்கு பெரிய கோ வரும், இது சின்ன கோ, கொத்தால தேவனா. ஆமா அப்படி சொல்லிட்டு கொத்தால தேவன் கொண்டராசு கொண்டராசுக்கு பெரிய கோ வரும்டா. கொண்டராசா கொத்தால கொண்ட ரெண்டுமே ஒத்த கொம்பு கோதான். ஆக்சுவலா கரெக்ட் தான்டா. கொன்றாசு கொத்தால தேவன். அவன் ஃபர்ஸ்ட் கொத்தால தேவனா கேட்பான். இல்ல கொன்றாசா இல்ல கொண்டராசு கூட அவன் பேரே வேற நினைக்கிறேன்டா. நண்பர்களே ஒரு சின்ன குழப்பம் ஆயிருச்சு. அதாவது வந்து கோட்டசாமிக்கும் கொண்டராசுக்கும் குழப்பிட்டு கோகோல வந்து சின்ன பிரச்சனை ஆயிட்டு இப்பதான் தீர்வு வந்திருக்கு. ஆக்சுவலா அந்த சீன்ல வந்து அன்னலட்சுமி வந்து அந்த அருவாலை எடுத்துட்டு வந்து அந்த கோவை காமிப்பா. கோட்டசாமியான்னு விரும்பாண்டி கேட்பான். கோட்டசாமிக்கு பெரிய கோ வரும், கோட்டசாமி பெரிய கோ வரும், இது சின்ன கோ அப்படின்னு சொல்லுவா. கொத்தால தேவனா அப்படின்னு கேட்பான். அன்னலட்சுமி வந்து ஆமான்ற மாதிரி சொல்லுவாளா. அப்போ வந்து கமலால ஏத்துக்க முடியாது, ஜீர்ணிக்க முடியாது. அப்படியே அந்த அருவாலை பிடிச்சிட்டு அப்படி செவுத்துல சாஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துருவான். அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அன்னலட்சுமியும் விரும்பாண்டியும் பேசிப்பாங்க. ஓகேவா? பேசிட்டு இதுக்கா அது வந்து அவன் வந்து அன்னலட்சுமி வந்து ஃபீல் பண்ணுவான், நீ இப்படிலாம் பண்றியே, உனக்கு இந்த மாட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி சம்திங் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு போவாங்க. சம்திங் வந்து ஏதோ மேனிபுலேட் பண்ணிட்டு போவாங்க. லைக் வந்து அவன் திருத்தத்துக்காக. ஓகேவா? நல்ல விதமாக மேனிபுலேட் பண்ணுவாங்க, தவறான விதத்தில் நல்ல விதமாக மேனிபுலேட் பண்ணிட்டு போவாங்க. போகும்போது சொல்ல போவாங்க, சரி இப்போ நான் என்ன பண்ணட்டும், இப்போ குடிச்சது போதும் போயிட்டு தூங்க அப்படின்னு சொல்லுவான். சரக்கு வாங்கிட்டு திரும்பவான். அன்னலட்சுமி சொல்லிட்டு அந்த வாசப்படி ஏறுவா. சரக்கு கீழே ஒருத்தர் சவுண்டு கேட்கும். அன்னலட்சுமி திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுட்டு போவா. அந்த டைலாக் அந்த டைலாக் சொல்லுவா. மன்னிக்கிறவன் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன், மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்புக்கிறவன் பெரிய மனுஷன் சம்திங் அந்த ஒரு இது சொல்லிட்டு போவாளா. அதுக்கப்புறமேட்டா கமல் நேரா கிளம்பி கொண்டராஸ் வீட்டுக்கு போவான். கொண்டராஸ் வீட்டுக்கு போனோடனே கொண்டராஸ் சண்டைக்கு போவான். கமல் வந்து இது கொஞ்சம் சரி சொல்லிட்டு கமலோட ஆக்டிங் ஃபுல்லாவே பங்கமா இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல செமையா நடிச்சிருப்பான். போயிட்டு அது மன்னிக்க தெரிஞ்ச மன்னிப்பு வேற என்னமோ சொன்னாலே, எவன் சொன்னா கொண்டதுக்கு எவன் சொன்னா இல்லையா? மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கறவன் வீரன். நான் வீரன், நீ மனுஷனா? நான் வினி மனுஷனா அப்படின்னு ஒண்ணு. அதுக்கு முன்னாடி கொட்டர சமயம் பண்ணுவான். மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், சரி. மன்னிப்பு கேட்கறவன் வீரன், சரி. நான் வீரன், நீ மனுஷனா
அப்படின்னு அப்போ கொண்ட்ராஸ்க்கு புரிஞ்சிடும், ஓகே இவன் நம்ம மட்டும் வந்து சமமாக பேசுவான். அது முன்னே செருப்பு காட்டுருவான் வந்து, என்ன தெரியுதா உன் செருப்பு இந்தா ஒத்தக்கால் செருப்பு போட்டு எவ்வளோ நடப்ப செருப்பு சொல்லுவேன். அதுக்கப்புறமேட்டா 2 பேர் வா இப்படி உட்காந்து பேசுவோம் சொல்லிட்டு போய்ட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, நல்லா பேசிட்டு இருப்பாங்களா. கொண்ட்ராஸ்ட் பண்ணிட்டு ஒய்ஃப் வெளியே வருவாங்க, வெளில வந்து கொஞ்சம் தொட்டில் இருப்பாங்க. அப்போ வந்து கொண்ட்ராஸ்ட் சொல்லுவான், எல்லாமே தெலுங்கு இதுவா, தெலுங்குல சொல்லுவான், இவட தாமசிக்கினது விரும்பாண்டி அப்படி சொல்லிட்டு தெலுங்குல சொல்லுவான். அப்போ வந்து பயப்படுவான் ஒய்ஃப், விரும்பணும்னா அவர் வேற வார்த்தை போயிடுவா, விரும்பாண்டி அப்படின்னு. பயப்படாத மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது பிறகு பேசிருப்பாங்கடா, நல்லா தான் பேசிருப்பாங்க. அம்பாசிடர் கார்ல அந்த மாதிரி நீ திருப்பி ஏமாத்த தான் வந்திருக்கியாடா, இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அருவாடை தூக்கிடுவான். அதுக்கப்புறம் வந்து கமல் வந்து அந்த இதுல என்ன பண்ண முடியும், அப்படியே தள்ள கை வச்சுட்டு என்னடா பண்றது பொண்ணு. கமலுக்கு என்னன்னா கொண்ட்ராஸ் வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த ஒரு தவிப்பு இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்க வந்தேன் அதுவும் சொல்ல முடியுமா, இவனுக்கு கிட்ட மொல்ல கட்ட வெறுப்பாயிடும். அதுல வந்து அந்த சின்ன நன்மையா இருக்கும்டா, கொண்ட்ராஸ் வந்து பிளான் பண்ணி திரும்ப கொண்டு சொல்லிட்டு கமல் சண்டை போட்டு இருப்பான். கமல் வந்து தத்துன்னு இருப்பான். கொண்ட்ராஸ் பர்ஸ்பெக்டிவ்ல அந்த ஷார்ட்டை விடுவானுங்க, நேரா கமல் இப்படி பிடிச்சி மாநிலம் இருக்கும், அங்க வந்து அந்த கோட்டசாமி இப்படி அறுவல் விடுவான்டா, அது வந்து இன்னொருத்தர முதுகுல பட்டுரும். அப்பவும் கொண்ட்ராஸ்ட் சண்டை போட்டு இருப்பானுங்க. ஏதோ அந்த காலத்துல உழுவத்துலாம் வந்து ஒரு இது வச்சிருப்பாங்க, ஏழு உழுவத்துக்கு வந்து அதை வச்சிருப்பாங்க, சொரிய கொண்டா அப்படி. ஆனா அது வந்து கமலஹாசன் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் காட்டியிருப்பாங்க. அதான் கமலஹாசன் தள்ளி விட்டு இருக்கிற மாதிரி. நான் கமல் பர்ஸ்பெக்டிவ் தான் பேசினே இருக்கேன். பெர்ஸ்பெக்டிவ்னா அவன் தள்ளி விட்டுருப்பான் அப்படிங்கிறேன். தள்ளி விட்டது இவன். ஆனா கொண்ட்ராஸ்ட் சொல்லும் போது எப்படி தெரியுமா இருக்கும், கமல் வந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான், அது வந்து கொண்டதுல குத்துற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. அதான் சொன்னல, அதான் ஃபர்ஸ்ட் சொல்லல, எனக்கு வந்து 49 நிமிஷம் கொண்ட்ராஸ்ட் சொன்னது கமல் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு இந்த பக்கம் பேசுறது நிறைய வந்துச்சு. எனக்கு வந்து அதுல இருக்கிறத வேற இதுல நிறைய பேசுறது இருக்கு. இதுல இருந்து பேசும்போது அதுல இருந்து ரெஃபரன்ஸ் நான் காட்டுறதுக்கு அதுல எனக்கு அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது அந்த நேரம் நடை. அப்போ வந்து டிவா சொல்ல ஒருத்தர் அனுப்பிச்சிருப்பாங்க, உள்ளே ஒருத்தர் இருப்பான், இவனுக்கு கமலும் கொண்ட்ராஸும் பேசிட்டு இருக்கும்போது கொண்ட்ராஸ் வந்து போய் டீ வாங்கிடலாம் சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்பிச்சிருப்பான். அவன் வந்து டீ வாங்கிட்டு அந்த வரதெல்லாம் காட்டிருக்க மாட்டாங்க, ஆனா வந்து அவன் வீட்டுக்குள்ள இருப்பான். வீடு ஒரே அங்க ஃபுல்லா அடிச்சு மாஞ்சி இருப்பானுங்க. வீட்டுக்குள்ள குழந்தை தீட்டு போவா அந்த ஒரு வாட்டர் புக்ல உரிய போகும்போது இவன் தள்ளிட்டு இவன் போய் ஒழிஞ்சுக்குருவான். வேலைக்காரன் கதவு வச்சார உள்ள வருவாங்க. பார்த்தா விரும்பாண்டி என்ன பண்ணுவான், அந்த குழந்தைய அந்த அம்மாவை மட்டும் காப்பாற்றிட்டு போவான். போயிட்டு இருக்கும்போது கோட்டசாமி வந்துருவான். ஏய் அப்படின்னு வந்து விரும்பாண்டி பிடிச்சி சண்டை போட்டுருக்கும் போது அந்த அம்மா பிடிச்சி தள்ளினோடனே அந்த குழந்தை கையில இருந்து தவறி போயிட்டு கிணத்துல வந்துடும். அந்த சீன், அந்த குழந்தை கிணத்துல ஊந்ததுல இருந்து, ஓகேவா, குழந்தை கிணத்துல ஊந்துச்சு. கமலுக்கு வந்து குழந்தை கிணத்துல ஊந்த உடனே கமல் வந்து டென்ஷன் ஆகி கோட்டசாமி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். அச்சனே இருக்கும்போது கோட்டசாமி, நான் உனக்கு உதவி பண்ண வந்தேன்ப்பா, என்ன போட்டு அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஏன் நான் உங்ககிட்ட உதவி கேட்கவே இல்லை, பண்ணது அப்படின்னு சொல்லி அவனுக்கு விரும்பாண்டி கேட்பான். அப்ப வந்து அந்த டீ வாங்க போன பாத்தியா, அந்த உள்ளே இருக்கும், அவன் தப்பிச்சு கொல்ல பக்கம் ஓடுவான். மொத்த பைதா இருக்கும். அப்போ ஒரு இடிலாம் இடிக்கும், அப்ப இடிக்கும் வெளிச்சம் சூப்பரா வரும். அவன் வந்து துரத்தின்னு ஓடுவாங்க எல்லாம் அந்த கும்பலே வந்து கொண்ட்ராஸ் கும்பலே வச்சது. இது கொத்தல தேவன் கொண்ட கும்பலே வந்து துரத்தின்னு ஓடுமா. கமல் டைம்ல என்ன பண்ணுவான், அந்த அம்மா வந்து கிணத்துல வழி வச்சிருப்பான். அவன் அங்கேயே வந்துருப்பான். ஃபர்ஸ்ட் வழி வச்சிருவான். இவனெல்லாம் இப்படி ஓட்டக்கு அப்புறம் திரும்ப கிணத்துல எட்டி பார்ப்பான். அந்த அம்மா உட்காந்து அழுதுனுக்கும். அந்த அம்மா பார்க்க ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆயிரும். சொன்னதே திரும்பி சொல்லிட்டு இருக்கோம். பார்க்க முடியாது அந்த அம்மாவை. அது வந்து நான் வந்து ஊசல்லாம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன், எங்க ஊசல்லாம் அந்த மாதிரி நாட்டில் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப மென்டலி அஃபெக்ட் ஆகி ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா இருக்கணும் பார்த்தா. கமல் உள்ள போயிட்டு உட்காந்து அந்த அம்மா டைலாக் போய் சொல்லும், என் பிள்ளைய கொண்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்தாத சொல்லிட்டு அடிப்பான் சட்ட. அதெல்லாம் வந்து அந்த கோவத்தெல்லாம் வந்து நான் எப்பவும் முன்னாடி ஃபீல் பண்ண ஒரு கோவம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒருத்தன் வந்து அந்த நேரத்தில் நமக்கு என்ன பண்ணு தெரியாது,
அந்த ப்ரெஷரில் வந்து எதனா ஒன்று பண்ணிருப்போம், போட்டு சம்திங் எதாவது பண்ணலாம். அந்த மாதிரி போட்டு அந்த பொண்ணை அந்த அம்மா அடித்து சமாதானப்படுத்துவோம். சமாதானப்படுத்தி நீ சாப்பிட்றியா வெளியே போய், வெளியே எல்லாம் குழந்தை சுற்றி இருக்காங்க, நீ வெளியே போய் சாப்பிட்றியா, இங்கே இரு சொல்லிட்டு சொல்லு. அது உள்ள இந்த கும்பல் வந்துடும். இந்த சவுண்டு கேட்டு இங்கே இரு சொல்லி வந்து விரும்புங்க அப்படின்னு சொல்லாங்க வருவாங்க. கென்த்து உள்ளேருந்து வெளியே குடிப்பான். குதியத்தை பார்த்துருவானுங்க. பார்த்துட்டு அந்த கேங் ஒருத்தர் வந்து இந்த கிணத்துல அந்த குழந்தைய தூக்கி போடா அந்த சம்திங் எதாவது பேசிட்டு அந்த கிணத்துல இறங்க போவானுங்க. இல்ல எல்லாம் குளிக்க போலாம் பசுபதி முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம், வெளியே போன போலீஸ்கார கூட்டத்துக்குள்ள நம்ம இருந்து கிளம்ப சொல்லிட்டு விரும்மாண்டியில் டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூட்டின்னு போக பார்ப்பான். அவனால விரும்மாண்டியால் முடிஞ்சது அந்த ஒரே ஒரு உயிரை காப்பாற்றணும். காலையில் வந்து ஒரு இன்செப்ஷன் நாங்கள் நடக்கும், எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு அப்போ வந்து அந்த ஊர்ல இருக்க மாட்டாங்கன்னா வெளியே எங்கேயோ போயிருப்பாங்க. கலெக்டர்லாம் வருவாங்க, கலெக்டரு நலம் நாயக்கர்லாம் வருவார். அந்த அம்மா வந்து இப்படி இந்த குழந்தைலாம் அலறும்ல, கையில் சாக்லேட்டை போட்டுக்கிட்டா அந்த மாதிரி என் புள்ள வேணும் எனக்கு நாயக்கிறேன் என் புள்ளன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குச்சினே போவாங்க. அப்போ வந்து இப்போ பேகாம சொல்லுவான், இந்த ஒரு ஏவுன்னு தான் இருக்குது, இதை வச்சு நான் என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. அப்போ வந்து அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஜக்கம்மா உன்னை என் உயிரை காப்பாற்றினா என் உயிரை மட்டுமா காப்பாற்றுவேன், என் புள்ள உயிரை எடுத்துக்கினே அப்படின்னு சொல்லுவோம். அதனால சொல்லி போனா வீட்டுக்குள்ளே வந்து விரும்மாண்டி வர்றதுக்கு முன்னாடி வந்து இவன் போய் பீரோவில் ஒழிஞ்சு போனான் அந்த ஒல்லியா இருக்கவன். அப்போ வந்து அந்த அம்மா வந்து அந்த குழந்தை கை வச்சுக்கின்னு ஜக்கம்மா என்னை காப்பாற்று ஜக்கம்மா அப்படின்னு சொல்லுமா. அது வந்து காலைல வந்து அந்த அம்மா புலம்பும். அதெல்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் எப்படி சொல்றது, அதெல்லாம் வந்து எனக்கு பயங்கரமா ரொம்ப அஃபெக்டான ஒரு ஒரு இடம். அதெல்லாம் எனக்கு கமல் போர்ஷன் ஃபுல்லாமே எனக்கு ரொம்ப பெயின் வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு தப்பா நினைச்சிருப்பாங்க, நம்மளே ஒரு செகண்ட் வந்து கில்ட்ல வந்து நிக்க வச்சிரும். சே அப்படி போட்டதுல நினைச்ச ஒருத்தனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து எனக்கு அந்த சீன், அந்த டோட்டல் சீனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரேக்கிங் பாயிண்டா இருந்துச்சு எனக்கு அந்த சீன் படத்துல. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த சீனுக்கு முன்னாடி வந்து அது நீ சொல்லு, அந்த ஜெயிச்சுட்டு கப்பலாம் வந்துட்டு ஆத்தலை பார்க்க போவானுங்க. அது போறது ஒரு அலப்புறம் இருக்கும். துறை உள்ள வண்டிக்குள்ள உட்கார மாட்டாரு, முன்னாடி போயிட்டு இருக்கோம்ல ஆத்தலை பார்க்க போயிட்டுருங்க. ஜெயிச்சோன்னே அந்த இடத்துல ஆத்தா இருப்பாங்க. நான் போயிட்டு பசங்க அந்த அங்கேயே காமிச்சிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இவன் ஹாஸ்பிட்டல அந்த அம்மா காமிச்சிருக்க மாட்டாங்கல்ல. போயிட்டு இருக்கும்போது படுத்துருப்பாங்கப்பா, அதான் எங்க பார்த்தியாடா எப்படி படுத்துருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அது விரும்மாண்டினா குரூப்ஸ், விரும்மாண்டியன் குரூப்ஸ், அவனுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்க பேர் இருப்பானுங்க விரும்மாண்டின்னு. அவனுக்கு நியாயமா இருப்பானுங்க, அவன் கூட ஏரியா கைஸ் தானே அவனுங்க. சொல்லும்போது அப்படியே படுக்கையா இருப்பாங்க. எந்திரி குடிச்சிருப்பான் என்ன எதிரி முன்னாடி என்னடா அப்படின்னு அந்த கொட்டாச்சி இருப்பான் தெரியுமா, கொட்டாச்சி இருப்பாரு அவன் ஒரு ஃப்ரெண்டு. அவன் தான் அண்ணே அத்தே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிடுவான். தூங்கிட்டு தாண்டா இருக்கு எழுப்புவா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்துறதுக்கு அப்புறம் ரியாக்ஷன் இருக்காது. அப்புறம் வந்து கமலுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். கமலை பாப்பா ஷாக் ஆகி பாப்பா அண்ணே பாப்பா எப்படி நடிக்கும் பாரு. ஆனா நான் எல்லாருக்கும் தெரியும், செத்துச்சு தெரியும். அவங்க மனசு விரும்மாண்டிக்கு அது தப்பா நினைக்க சொல்லிட்டு ஏதோ சொல்லும்போது நாடகமான களவாணி பாருடா என்னை விட்டு போயிட்டு இடம் முட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன் சொல்லிட்டு வெளியே போவான். அதுக்கப்புறம் வெளியே போறப்பதான் அவங்க இன்ட்ரோ கொடுக்குது. கரெக்டா கொத்தாலி ஹாஸ்பிட்டல் வந்து கரெக்டா கமல் அழுதுகிட்டே வெளியே வருவான். இப்பவே கமல் பேசும்போது இதுக்கு வரதுக்கு முன்னாடி இங்க ஒரு சீன் நடந்திருக்கும். அவங்க வந்து பார்த்து நினைச்சிருப்பாங்க தண்ணி வந்து சாப்பிடுச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சப்மிட் பண்ணியிருப்பான், இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருப்பான். அப்படி ஒரு பிரில்லியண்டான ஆக்டர்ன்றதை வந்து கமல் அங்கே ப்ரூவ் பண்ணியிருப்பான். கொத்தால தேவன் போர்ஷன்லேயும் அவன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு போர்ஷன் இருக்கும். கொத்தால தேவன் போர்ஷன் ஹாஸ்பிட்டல் கதை சொல்லிருக்கும்போது பேகாம வந்து நிலத்தை வந்து எழுதி வச்சது நல்ல மனாயக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காம்ப்ரமைஸ் பேசுவான். இருக்கும் போகிற ஒரு பாட்டி சேர்த்து போச்சு, நீ மட்டும் தான் இருக்க. இந்த இது வந்து கொத்தால தேவன் போர்ஷனில் இது மட்டும் தான் இருக்கும். அந்த பாட்டி வந்து அந்த ஜல்லிக்கட்டில் வந்து பாட்டி வந்து ஜல்லிக்கட்டுலேயே கேட்பானுங்க, நிலத்தை இது பேர் ஊர் பேர் இது வச்சு சம்திங் எது சொல்லுவானுங்க. ஏன்னா என்ன தேவை போகிறேன், நான் என் பேரனுக்கு விவசாயம் சொல்லிக் கொடுப்பேன், அவன் யாருக்கு வேலை செய்வான் அப்படின்னு பாட்டி விவசாயம் சொல்லிக் கொடுக்கும் பாட்டி சொல்லுமா. அது வந்து கமலஹாசன் தான் தெரியும், அதாவது விரும்மாண்டி போர்ஷன் தான் சொல்லுவாங்க. ஆனால் கொத்தால தேவன் கொத்தால தேவனுடைய போர்ஷனில் ஒரு சீன் வரும்.
அந்த பாட்டி சத்த இதுல என்னன்னா பாட்டி செத்துட்டு இருக்கோம், வெளியே குடிச்சிட்டு இருப்பான் கமல், எல்லா பெரிய மனுஷங்களும் இருப்பானுங்க, முடி சரிச்சிட்டு இருப்பாங்க, மொட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவன் வருவான், பேய்காம வந்து காம்ப்ரமைஸ் பேசுவான். இது வந்து உனக்கு போயிடுச்சு, இந்த மாதிரி நிலத்தை வந்து நல்ல பேர் இல்லை பெரிய அந்த சம்திங் ஏதோ டைலாக் அக்யூரேட் ஞாபகம் இல்லை. அப்போ வந்து அப்போ வந்து பேய்காமன்னு சொல்லுவான், நான் வந்து ஆத்தால புதைக்கிறதுக்கு எல்லாத்தையும் நான் இடம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவானே. கமல் யாரா புதைக்குது ஆத்தால அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. சரியா இருக்கு, பெரிய மனுஷன் மறக்கல, பெரிய மனுஷங்களா போகடா ஃபர்ஸ்ட் வாங்கடான்றான் எல்லாம் வருவாங்க. கிழவ வந்து என்னடா பெரிய மனுஷல வாங்கினா போடாது, ஓ பெரிய மனுஷனா ஏவா பெரிய மனுஷலா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கமல் வந்து ஒன்று சொல்லுவான். கமல் குடிச்சுட்டு நிறைய விஷயம் சொல்லுவான். அதில் வந்து எனக்கு சில விஷயம் வந்து நான் கோன் அம்மாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நம்ம ஊரில் இருக்கார், ஓகேவா. அவர் வந்து விவசாயத்தை வந்து இயற்கை வழி வேளாண்மை அதை வந்து தமிழ்நாட்டில் இந்திய அளவில் வந்து பயங்கரமாக அதை வந்து பீக்கில் கொண்டு போன ஒரு ஆள். ஆமாம், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஊரில் இருக்க வேப்ப மரம் இருக்குல்ல, அந்த வேப்ப மரத்தோட காப்பிரைட்டை வந்து பிரிட்டிஷ்காரனா யாருன்னு தெரியல, ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரன் வாங்கி போயிட்டான். காப்பிரைட்னா அது எங்களுக்கு தான் இது, அது வந்து ஆமாம், அதை வந்து நாங்கள் எங்ககிட்ட இது பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அதில் காப்பிரைட்டாக வாங்கிட்டு போயிட்டான், ஓகேவா. இது வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி போயிட்டான், ஓகேவா. அப்போ வந்து நம்மாழ்வார் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து ஒரு 4 பேரை கூட்டின்னு அங்கே போகிறார். அங்கே இருக்க பார்லிமெண்ட் வாசலில் வந்து உக்காந்துன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க, அது எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அங்கே இருக்க வெளியே வந்து கேள்வி கேட்குறாங்க, இது எந்த வகையில் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ இவர் கேட்குறாரு, நீங்கள் அதை என்னென்ன பர்பஸ்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேட்குறாரு. அவன் வந்து எதோ சொல்கிறானுங்க, நாங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுவோம், இதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவீங்க, கரெக்டாக அழிச்சாலேருந்து ஒன்று கொண்டு வருவீங்க. நாங்கள் அப்படி இல்லை, அங்கேயே என்ன பண்ணியிருக்காங்க, போகும்போதே 4 வேப்பம் கொஞ்சம் கலையை போயிருக்காங்க. அப்போ சொல்கிறார், காலையிலேருந்து நீ என்ன பண்ணுவேன், பேஸ்ட் எடுத்து ப்ரஷ் எடுத்து விளக்கோ, எனக்கு அதெல்லாம் இல்லை, காலையிலேருந்து ஒரு வேப்பம் கொஞ்சம் 4 இலையை பிச்சு போட்டு கடிச்சு திஸ் இஸ் அவர் ப்ரஷ், நீ வந்து பேஸ்ட் தனியாக ப்ரஷ் தனியாக வைப்பேன், எனக்கு ரெண்டுமே ஒரே ஸ்டிக்கில் இருக்குது அப்படின்ட்டு. வேப்பம் குச்சி வேப்பம் மரம் உன்னை விட அது எனக்கு தான் நல்லா தெரியும், ஏன்னா அது எங்கள் ஊரில் இருக்கிற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி அங்கேருந்து காப்பிரைட் பேட்டர்னை வந்து திரும்ப எழுதி எடுத்துன்னு வந்தார். இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, அப்படி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டானுங்களா இல்லை? ஆமாண்டா, பேட்டர்ன் இங்கே வேப்ப மரம் எங்கள் சொந்தம் அப்படின்னு வந்து இது இங்கேருந்து எடுத்துன்னு போயிட்டானுங்க. அதை இவங்க இங்கேருந்து போயிட்டு இது பண்ணி கொண்டு வந்தாங்க. நிறைய பண்ணியிருக்காங்க. நம்மாழ்வார் வந்து உன்னால சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே மிகப்பெரிய புரட்சிகளை நடத்திட்டு போயிருக்காரு. ஆனால் வந்து எப்படி சொல்றது, இங்க இருக்க இளைஞர்களுக்கு இப்ப இருக்க இளைஞர்கள் வந்து அது வந்து தெரியறதில்ல, ரொம்ப இப்ப இருக்க இளைஞர்கள் தெரியறதில்ல. அவர் சித்தார்த் ப்ரோ இருக்கார்ல, நம்ம சித்தார்த் ப்ரோ, அவர்லாம் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நம்மாழ்வார் கூட வந்து இருந்திருக்காரு. நம்மாழ்வார் வந்து இப்ப ஏன் சொல்றேன்னா, கமலஹாசன் வந்து அதாவது விருமாடி வந்து அதை வந்து டைலாக் சொன்ன குச்சிட்டு போயினே இருக்கும்போது பெரிய மனுஷன்லாம் அங்க வாங்கினா கூப்பிடுறதுக்கு முன்னாடி பேசினு இருப்பாங்க. பேய்காம வந்து நான் புதைக்க ரெடி பண்ண சொல்லுவேன்னா, அப்போ வந்து நீ யார் ஏன் அப்போ தான் உடம்பு புதைக்கிறதுக்கு, நான் ஏன் நிலத்துல புதைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பான். அப்போதான் சொல்லுவான், நுனி மாட்டுக்கு நடு வீட்டுக்கு அடி காட்டுக்கு. இது வந்து கிராமத்துல சொல்ற வந்து ரொம்ப அந்த காலத்துல கிராமத்துல வந்து சொல்லுவாங்க, நுனி மாட்டுக்கு நடு வீட்டுக்கு அடி காட்டுக்கு. நெல்லை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது நெல்லுக்குன்னு இல்லை, பொதுவா வந்து வயல்ல விளையிற சொல்றது. எனக்கு புரிஞ்சது நெல்லு. பொதுவா அது வந்து கிராமத்துல இருக்க ஒரு பழமொழி, ஓகேவா. அதை வந்து கமலஹாசன் கொஞ்சம் அவனுடைய ஆக்டிங்ல வந்து ஒரு மாதிரி சொல்லியிருப்பான். அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. விவசாய போர்ஷன் வரும்போதுலாம் அங்க வந்து இயற்கை வழியில எப்படி வேளாண்மை பண்ணுன்றதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிப்பாங்க. அந்த பாட்டுமா சொல்லும், நான் உங்கள்கிட்ட நிலத்தை கொடுத்துட்டா நீ கண்ட இங்கிலீஷ் பண்ண தெளிப்ப, நிலம் கெட்டு போயிடும், நான் என் பேரனுக்கு முறையா எப்படி விவசாயம் பண்ணணும்னு சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க, விருமனுக்கு அது தெரிஞ்சிருக்கும் எப்படி. அந்த ஆக்சுவலா நுனி மாட்டுக்குன்னா நுனி மேல இருந்து நுனி புல்லு, ஓகேவா. இப்ப கரும்பு எடுத்துக்கோ, கரும்புல மேல இருக்க அந்த பச்சை கலர் அந்த இலை வந்து மாட்டுக்கு, நடு கரும்பு கண்ணு அது வீட்டுக்கு, அடி காட்டுக்குன்னா அந்த
விதை போட்டு விதை இல்ல வேர் இருக்கு பாத்தியா, அதை வந்து நிலத்துல விட்டு போயிடணும். ஆனா இங்க பெரும்பாலும் அதை பண்றது இல்லை, ஏன்னா தெரியல. இங்க இங்கிலீஷ்காரனுங்க பண்ண தாக்கத்தினால போட்டு நிலத்தை போட்டு தோண்டு 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 தோன்றது, போட்டு சுரண்டி தள்ளுறது. அதாவது வந்து மாசனோபு புக்காக்கோன்னு ஒருத்தர் இருக்காரு, ஓகேவா? மாசனோபு புக்கோக்கா அவர் தான் வந்து ஒற்றை வைக்கோல் புரட்சி கொண்டு வராரு, ஓகேவா? அவர் வந்து ஜப்பான்ல வந்து இதை கொண்டு வராரு. மாசனோபு புக்காக்கோ தான் இங்க இருக்க நம்மாளருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவர் வந்து பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே அதை பண்ணிட்டாரு, ஓகேவா? ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னன்னா, நிலத்தை தோண்டாம நிலத்தை வந்து சுரண்டாம எப்படி விவசாயம் பண்றது, அதுதான் ஒற்றை வைக்கோல் புரட்சி. அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம், ஓகேவா? அத சரியா இருக்கும். எனக்கு ஒரு 4 மணி நேரம் வீடியோ, ஆமா 3.5 மணி நேரம் இருக்கும். அது சூப்பரா இருக்கும். பெஸ்டிசைட்ஸ்னா என்ன அப்படி பார்த்தா புரியும். பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லி, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு, செமையா இருக்கும் அது. சூசைட்னா என்ன? தற்கொலை. அப்போ வந்து சூசைட்னா தற்கொலை, பெஸ்டிசைட்னா பூச்சிக்கொல்லி மருந்து. மருந்துனா என்ன? மருந்துனா மெடிசின். அந்த மெடிசன். பூச்சியை கொல்ற மருந்து மனிதனுக்கு எந்த வகையில் அது வந்து மெடிசனா இருக்கும்? பூச்சி கொல்லின்னு தான் சொல்றேன், ஓகேவா? பூச்சி காக்க மருந்து சொல்ல, பூச்சி கொல்லி மருந்து சொல்றேன், ஓகேவா? சைடுன்னு முடியற எல்லாமே கொலை குறிக்கும் இங்கிலீஷ்ல. ஓகே. சூசைட்னா என்ன? கொலை. அப்ப நமக்கு வந்து பெஸ்டிசைட் நம்ம வந்து நம்ம கொல்ல போறோம் நம்ம அபிஷியலா சொல்லி நம்ம வச்சிருக்கான். நம்ம ஊருக்கு இங்கிலீஷ் தெரியல. அதான் நம்ம செமையா சொல்லிருப்பாரு ஒரு ஒரு இன்டர்வியூ, பயங்கரமா சொல்லிருப்பாரு. பூச்சை கொல்லுதுன்னா அந்த மருந்து கொல்லுதுன்னா அமௌண்ட் வந்து, ஏன்னா அவ்வளவு சின்னதா இருக்கு, அதுக்கு அமௌண்ட் தேவையானாலும் உடனே செத்து போயிருது. நம்ம உடம்புக்கு வந்து அதிகமா தேவை. இப்போ ஒவ்வொரு நாளும் அதை கன்சியூம் பண்ண கனாபடத்துல வரும் இது. ஏன்னா பூச்சிக்கொல்லி அமௌண்ட் நம்ம கம்மியா எடுக்கலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். சத்யராஜ் சொல்லுவாரு, அது நான் கேள்விப்பட்டேன். நம்மளோட ஒரு பெரிய களஞ்சியம்டா நீ. அது நம்மளோட நாளா விவசாயம் மேல ஒரு ஈடுபாடு வர்றதுக்கான காரணம் நம்மளோட தான். இத்தனை வருஷம் தான் சென்னையில இருக்கணும், இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டே போயிருக்கேன். அது 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதிகபட்சம் நான் அது குறிப்பிட்ட வருஷம் குறிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் முடிச்சு கிளம்பி ஊர் பக்கம் போயிட்டே இருப்பேன். ஏன்னா நான் இங்க வந்ததுக்கான பர்பஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா, ஏன்னா எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சா நான் காலேஜ் சேர்ந்துருக்க மாட்டேன். கரெக்டா ஊர்லயே நான் என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிருப்பேன். தெரியாம வந்து சேர்ந்துட்டோம். சில பேரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் அதை நம்மளால ஏத்துக்க முடியல, உடனே அடாப்ட் ஆக முடியல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிளான் பண்ணி மாறிட்டு இருக்குது. ஸோ கதைக்குள்ள இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டயலாகவே அப்படிதான் சொல்லுவார். அதை கொஞ்சம் மாடுலேஷன் சொல்லுவார். நுனி மாட்டுக்கு நடு வீட்டுக்கு அடி காட்டுக்கு, அதை வந்து சொல்லி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டா பெர்மிஷன் வாங்கின சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு, அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் சொன்னான், அண்ணே நம்ம நிலத்துல தோணுனா ஊத்து வருதுண்ணே, தண்ணி வருதுன்னு சொல்லுவாங்க. அது தண்ணி இல்லடா, அப்பத்த ரத்தம்டா அப்படின்னு சொல்லுவோம். அங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குமா, கொத்தால தேவந்திலயும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும். அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே விரும்மானியோட பர்ஸ்பெக்டிவ்ல அந்த ஒரு சீன் நடிச்சிட்டு பாரு, எழுந்திரி முண்டை சொல்லிட்டு அந்த ஒரு போர்ஷன் நம்மளால கண்ணை இப்படி அசைக்க முடியாது. சிங்கிள் ஃப்ரேம் தான் இருக்கும் அதுல, ஷார்ட்லாம் கட்லாம் சிங்கிள் ஃப்ரேம். அப்படியே நடிச்சிருப்பான். அந்த 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 சீன் பார்த்ததுக்கப்புறம் அதான் சொன்னல, ஒரு 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 பிரில்லியண்டான ஆக்டர் அப்படின்றது வந்து எல்லா பத்திலும் ப்ரூஃப் பண்றா போல அவரு. அதுல பட் விரும்மாண்டி வந்து நான் அப்போ பார்க்கும்போது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு படத்தை ஒரு கேள்வி கிரியேட் பண்ணல. அந்த மாதிரி நமக்கு கன்வே பண்ற விதம் அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்கான் பாரு, அதான் மேட்ரு. ஷார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து மாத்தி நடிக்கிறது இல்லை. அது வந்து எனக்கு ரொம்ப 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 இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. நிறைய விஷயம்டா, ஒவ்வொரு படத்துலையும் புதுசா ஏதாவது மேக்கிங்கோ உள்ள கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. என்ன கற்றுக்கிச்சோ இல்லை, எனக்கு வந்து பார்த்தா ஒருத்தனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து மட்டும் எப்பயுமே வந்து எடுத்துக்க கூடாது. ஒருத்தன் சொல்றானா அதை முழுசா நம்பவே கூடாது அப்படிங்கிறது பயங்கரமா எனக்கு இந்த படத்தை பார்த்து செம்ம இம்பாக்ட் ஆச்சு. எப்பவுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த கதையை கேட்டனா வச்சுக்கோ, முழுசா நம்பாத, இன்னொருத்தனோட பெர்ஸ்பெக்டிவ் கேட்டு போற, அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு இந்த படத்துல. அவர் கேரக்டர் நல்லா இருக்கும். அதுல
என்னன்னா ஒரு மாதிரி ஒரு காலை அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி வச்சுட்டு நான் உனக்கும் அடங்க மாட்டேன், நீ என்னடா உயிர் பிச்சு போகுது, நான் உனக்கு கொன்றுண்டா அந்த மாதிரிலாம் பேசிட்டு கடைசியில அங்க ஒரு டிவி ஷோல வந்து எப்பா என்ன உசுரோட விட்டுருங்க சொல்லிட்டு அது ஒரு பவ்யமா பொட்டெல்லாம் போட்டு இப்படி இருந்த மனுஷனை இப்படி ஆகிவிட்டு அது அது வேற லெவல் இருக்கும். அது கேரக்டரைசேஷன் வந்து அப்படி ஒரு மாதிரி கிராஃப் சூப்பரா போய் வரும். அது சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இளையராஜன் பிரிச்சு விட்டுருவாங்க. ஒன்னொன்னு நடக்கிற ஈவெண்டோட கனெக்ட் ஆகும். எதுக்கு 100 கேட்டுக்கிட்டு இருக்கேன், நம்ம சாகவரம் கேட்போம், அதெல்லாம் சூப்பரா இருந்தது. முன்ன விட பாட்டுல அங்கே பாட்டி செத்த உடனே வந்து அந்த கோயிலில் அந்த பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவன் எந்த அளவுக்கு நல்லவன் அப்படிங்கிறதுனா, அவன் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு அம்மா இருப்பாங்கல்ல, இவனும் சேர்ந்து ஒருத்தங்க 2 பேரும் வேலைக்கு போனாங்க தெரியுமா சிங்கப்பூர்ல, அவனோட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து சொல்லுவாங்கல்ல, இதுக்கப்புறம் என் சொத்து பத்தெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு வீடு இருக்கு நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொந்த பையனாவே ஏத்துக்கிற அளவுக்கு அவன் வந்து ஒரு நல்லவன் அப்படிங்கிற மாதிரி அதுல காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லது பண்றாரு. நல்லது பண்ணிட்டு அவன் பண்ணது அம்மாவை கூட பார்க்க வர முடியாம அப்படி என்ன புள்ள அவன் எனக்கு அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இதை சொல்லிருந்துச்சு அந்த சீன், அந்த விருமாண்டின்னு ஒரு சீன் வரும் தெரியுமா, அதுல ஒரு தீப்பந்தெல்லாம் பிடிச்சி நின்றுட்டு பாத்தியா, அந்த அதெல்லாம் சரியா இருந்துச்சு. எனக்கு அது பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, அந்த காலத்துக்கே நான் போன மாதிரி இருந்துச்சு. ராஜா காலம் இருப்பாங்க தெரியுமா, அந்த டைமுக்கே எனக்கு ஷிஃப்ட், அந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் அப்படியே ஷிஃப்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவன் பாரு வரைஞ்சிக்கிட்டே இருப்பான், அவன் அந்த நோட்ல வரைஞ்சிக்கிட்டே இருப்பான், ஒரு சீனும் வரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அந்த ஒவ்வொரு சீனும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சரி சும்மா ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் ஒரு சீனும் வரைய 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 எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இது வந்து ஒரு நாடகம் மாதிரி போர்ட்ரேட் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அது வரைகிறப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு நாடகமா அப்படிங்கிற மாதிரி. வந்து உள்ள ஒரு ஷாட் இருக்கும், முதல்ல ஒரு ஷாட் இருக்கும், அங்க பார்த்தா கோட்டசமிக்குள்ள ஒரு அருவல் இருக்கும். எங்க இருந்து வச்சு அந்த அருவல் அவன் சொல்லும்போது உள்ள போறான், போய் கூட்டசாமி போய் பாரு, அதோட ஸ்டாப் ஆயிரும். அது வந்து எனக்கு ஒரு மிஸ்டேக் மாதிரி தான் தெரிஞ்சு. கொன்றாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வெறுமன் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு இருப்பான், ஒருத்தர் வந்து வெட்டுவான், அந்த பொருளோட சலசலப்பு கேட்கும். கொத்தல தேவன் என்ன பண்ணுவான், கோட்டசாமி அனுப்புவான், என்னன்னு பாரு அப்படின்னு அனுப்புவான். கோட்டசாமி போகும்போது நான் பாஸ் பண்ணி பார்த்தேன், கழுத்து பின்னாடியும் கத்தி ஒன்றும் இருக்க மாதிரி தெரில, கையிலையும் அருவா எதுவுமே இல்லை. ஆனால் கொத்தல தேவன் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அது எனக்கு மிஸ்டேக்காக தெரில. ஏன்னா ஷார்ட் உள்ளே போந்தோடு சரி, வெளியே வரும்போது கோட்டசாமி கையில் ஒரு அருவா இருக்கும், காலில் வெட்டுப்பட்டு இருக்கும். அப்பயும் கோட்டசாமி வெளியே வந்து ஒன்று கேட்பான், அருவாவில் விட்டனே அப்படின்னுவான். கையில் அருவாள்னா அருவாள் அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு. அப்போ சரி ஓகே அப்படின்ட்டு விட்டேன். விருமாண்டி போர்ஷன், விருமாண்டியோட பர்ஸ்பெக்டிவ் காசு சொல்லும் போது தான் எனக்கு உள்ள ஷாட் எனக்கு வந்து புரிஞ்சிச்சு, அது ஒரு மிஸ்டேக்காக தெரிஞ்சு. வெளியே வந்துட்டு அருவாள் எப்படி உள்ள வரும்போது எங்கே அந்த அருவா வந்துச்சு எனக்கு புரியல. சரி ஓகே, முதல சுரன் அருவா எடுத்துருப்பான் பார்த்தா முதல சுரன் அருவோட தான் ஓடுவானே, விருமாண்டி ஓடுவான், அன்லட்சுமி வந்து காப்பாற்றி அந்த கொட்டலை வச்சிருப்பான். எனக்கு அது வந்து லைக் எனக்கு மிஸ்டேக்காக தான் பட்டுச்சு. அது வெளியே அருவாள் இருக்காது, எப்படி திடீர்னு கையில் அருவாள் வந்துச்சு உள்ள ஷாட்டில். சரி எங்கேருந்து எடுக்கிற மாதிரி காட்டுறீங்களா, எங்கேருந்து எடுக்கிற மாதிரி இருக்காது, ஷார்ட் மாறினே கையில் அருவாள் இருக்கும், கோட்டசாமி கையில் அருவாள் இருக்கும். அந்த அருவா எங்கே தெரியாம அதுதான் மிஸ்டேக்னு சொல்லுவாங்க, அது எனக்கு மிஸ்டேக் மாதிரி தான் பட்டுச்சு. ஆமாம், அது கொத்தாலத்தேவனோட அருவா, அது கமலோடய வந்துடும். படி கொத்தால தேவன் அருவாளை குத்துனது வேற ஒருத்தரும் இவனே, புரியுதா அவனுக்கு? விருமாண்டி வந்து பாத்ரூம் போயிட்டு இருப்பான், அப்ப வேற யாரோ ஒருத்தர் வந்து முதல்ல அருவாளை இப்படி ரேடில் பார்த்து கமலுக்குள்ளேயே குனி வரதுக்குள்ள முதல்ல குத்திடுவான். ஓகேவா, குத்திட்டு அப்படியே 2 பேர் சட்டை போட்டு முதல்ல உள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவனை கோட்டசாமி அனுப்புவான். அவன் கோட்டசாமி உள்ள போகும்போது அருவா கையில இருக்காது, அவன் கையில எந்த அருவாவும் அவன் கையில இருக்காது. ஆனா உள்ள போனோன்னு வேற ஒரு அருவா ஏதோ கையில இருக்கும். கமல் முதல்ல குத்துன அருவா தான் இவன் கொத்தால தேவன். கோட்டசாமி கிடந்தது கோட்டசாமி அருவா தான் நினைக்கிறேன். ஆனா அது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஹாரி பாட்டர் மாதிரி இப்படி பண்ணு வந்துச்சா நான் கலந்து தெரியல. 2 அருவா. ஆமா 2 அருவா. எதுனா பேசாண்டா, பேச மாட்டேங்கல, என்னத்த பேச போற சொல்லு. பேசிட்டியா சிங்கடா பேசு. அவன் தான் படமே பார்க்கலையே ப்ரோ, அவன் அன்னைக்கு டைலாக்லாம் சொன்னான் ப்ரோ, நான் நம்ப அதான் சொன்னேன். மாப்பிள அதெல்லாம் வெறி ஆயிட்டு உள்ள போற சீன் தானே. ஆமா, இது அது சொல்றேன் அவனு
அன்னலட்சுமி வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. கொத்தாவது தேவன் என்ன சொல்லியிருப்பான், ஃபர்ஸ்ட் வந்து அன்னலட்சுமியும் விருமாண்டியும் ஒரு குளத்துக்குள்ள உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிருப்பாங்க. இது கிணறு கிணத்துக்குள்ள வந்து ரொமான்ஸ் அது கொத்தாவது தேவன் ஃபர்ஸ்ட் ரொமான்ஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பானுங்க. ஓகேவா? ஆனா ஆக்சுவலா இவனை பத்தி பேசிக்கிட்டு இருந்திருப்பானுங்க. எனக்கு நீ அந்த ஆடா மாதிரி விடியோன்னு பயமா இருக்கு. சொல்லுங்க ஆடா மாதிரி அதாவது ஒரு சொல்லிட்டு கப்னா இருக்கு. அதோட ஆடா மாதிரி அந்த டைலாக் வரும் உள்ள. இதெல்லாம் வேணாம்னு சொல்லுவாங்க லட்சுமி. இதெல்லாம் எதுவுமே வேணாம். எதை வேணாங்கிற? இதை வேணாங்கிறியா இல்ல வந்து ஆடு வெட்டுறத வேணாங்கிறியா? நீ அந்த ஆடா மாதிரி எங்க என் சித்தப்பா வந்துட்டானா பாரு அப்படின்னுவான். எங்க அப்படி உடனே திரும்பாத அப்படின்னா அப்படியே கேஷ் திரும்பும். நடக்கட்டும் அப்படின்ட்டு போயிடாது. இதா இருக்காது. கமலஹாசன் முறைக்கிறது இல்லை. முறைப்போம் அவன். இவன் சொல்லும் போதுதான் நடக்கட்டும் சொல்லிட்டு அவன் சொல்லும் போது கொத்தாலதான் சொல்லும் போது சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஓகேவா? ஆனா இவன் கமலஹாசன் சொல்லிட்டு வந்து பார்த்தனா அவங்க முறைச்சிட்டு இருப்பாங்க. இவன் கேட்பான், அதனால சரி பார்க்கலாம் என்னன்னு கேட்பான். சொல்றேன் சொல்லு, வீட்டு போட சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் அந்த அறுவலை காட்டுற சீனா. அதுக்கப்புறம் தான் கதையே மாறும். எல்லாம் தெரியுமாப்ல? எனக்கு இப்ப எங்க இருக்குது சொல்லு பாப்போம். உனக்கு எங்க இருக்குதுல்ல எனக்கு தெரியாதப்பா. ஆனா கொத்தாந்து சொல்லிற கருவி மட்டும் எனக்கு தெரியும். அதுல சொல்லிருப்பான் பாரு என்னத்த, அவன் அந்த நிலத்தை வந்து அந்த நிலத்துக்காக தான் உன்னை வந்து அவன் அண்ணன் பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான் சிம்பாலிக்கா சொல்லுவான் பாரு. சிம்பாலிக்கால நேராவே சொல்லுவான் கூட்டி கொடுத்த. இதே வந்து அதுக்கு மேலேயும் கிடைக்குதுன்னா பொண்டாட்டி கூட தாயக மாட்டணும்னு அப்பதான் உனக்கு பட்ட 60 எனக்கு கைய பூசணிக்காய உடச்சிருவான்டா. பிடிச்சிருவான்டா. அதே மாதிரி அந்த லேடிஸ் அந்த அவனை விருமண்டியை காப்பாத்துறதுக்கு அவங்க புடவையெல்லாம் எடுத்துட்டு இது பண்ணுவாங்க. அந்த சீன் பார்த்திருக்கியா? நல்லப்பனோட வீட்டுக்கு வந்து சர்ச் வாரண்ட் பண்றதுக்கு வந்திருப்பாங்க தெரியுமா? அப்ப வந்து அந்த நீ அவன் பாட்டுக்கு உள்ள வந்துருவான், போலீஸ்காரன் பாட்டுக்கு உள்ள வந்துருவான். உள்ள வந்துட்டு ட்ரெஸ் மாத்திட்டு, எதுக்கு நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கீங்க, உள்ள வந்துருங்க. இப்ப வந்து அந்த எனக்கு வந்து என்ன தெரிஞ்சுன்னா, அந்த காப்பாத்துற மனசு என்னதான் அவங்க வந்து வெட்டு குத்து அப்படி இருந்தாலும் அந்த காப்பாத்துற மனசு வந்து இருக்குல்ல. அவங்க தன்னோட உடம்பையே வந்து வெளிக்காட்டி இது பண்றாங்க. கும்பிட்டு போயிடும். நல்ல நாயக்கரும் விருமாண்டி அப்பனும் ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் போல. ஆமா, ஃபர்ஸ்ட் சீன்ல சொல்லிருப்பான் பாரு, எங்க அப்பனும் அவங்க அப்பனும் இவங்க அப்பனும் தான் சேர்ந்து கொத்தாலதேவனோட அப்பனை வந்து நல்ல நாயக்கரும் விருமாண்டி அப்பனும் கொன்னதா வந்து கொண்டா சொல்லுவான். இது கொத்தாலதேவன் சொல்லுவான். ஆனாலும் நான் அவனுக்கு விருமாண்டி மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதே ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். கதை ஸ்டார்ட்ல அது ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். நமக்கு அதை புரியாது. பெரிய மனசுக்காரன் போலப்பா, இவனுமே தப்பா நினைச்சு போடப்பா அப்படின்னு நம்ம அப்படிதான் கதையை போவோம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அன்னலட்சுமி அது சொல்றாரு. அந்த அன்னலட்சுமி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவன் வந்து அவன் வந்து ஃபர்ஸ்ட் அவன் சொல்லுவான் கிணத்துல பார்த்துட்டு போய் சொல்லுவானா கொன்றா இது கொத்தாலதேவன் என்ன சொல்லுவானா, கொத்தாலதேவன் அவங்க சொல்லும் போது, நான் என்னமோ ஏன்டா பப்ளிக் பிளேஸ்ல இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு என்னை வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவானா. ஆனா ஆக்சுவலா வந்து கமலியா அங்க விரல தூக்கிட்டு போயிருப்பானா சொல்லு. கொத்தாலதேவன் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் இப்படி அரசு புரசலா ஊரு பேசுற மாதிரி இருந்துக்கிறீங்க, அப்படி இதுவும் ஆஃபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு என்ன சொல்லுவான் இல்லையா? ஏன்னு கேட்டதுக்கு என்னை வெட்ட வேண்டாமா அப்படின்னு, ஏன்னு கேட்டதுக்கு என்னை வெட்ட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருப்பான். ஆனால் ஆக்சுவலாக கமல் அறுவாலை தூக்கிட்டு போனது என்னன்னா, அந்த சொல்லிற சீனுக்கு முன்னாடி அன்னலட்சுமி வந்து அந்த கொட்டைகளை கூட்டு போயிட்டு அந்த அறுவாலை வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போதான் இந்த இது என்ன அர்த்தம், இது வந்து இதுக்காக என் அண்ணன் தான், அவன் தான் அவனை வெட்டுறதுக்கு முழு காரணமாக இருக்கணுன்னே இவருக்கு டென்ஷனை தாங்க முடியாது. அதே அறுவாலை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள புகுந்துருவான். அதுக்கு அவனை அந்த எதுக்கு என்ன அவனால தாங்க முடியாது. ஏன்னா அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பான். தங்கச்சியே கொடுத்துட்டான், கூடயே வச்சிருக்கான். என்ன சொல்ல கேட்கறேன்னு சொன்னா, அவன் மேல கமலுக்கு வந்து கொத்தாலதேவனுக்கு முழு நம்பிக்கை இருக்கும். அப்படி இருக்கும்போது கொத்தாலதேவனே இவனை வெட்டுறதுக்கு அருவாலை கொடுக்கும்போது கமலால் ஏத்துக்க முடியாது. அது அந்த கோவத்தோட எக்ஸ்ட்ரீம் போயிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டு அதே அருவாலை எடுத்துட்டு வெட்ட போவான். அங்க வந்து என்ன நடக்கும்னா,
இவன் வந்து போன உடனே அருவாளை விடுவான்டா. அப்படி விட்ட உடனே அந்த மரத்துல போய் அடிக்கும் அந்த அருவாள். ஆக்சுவலா அந்த அருவாள் என்னன்னா அவன் கொத்தல் தேவன் அருவாள் தான் அது. ஆமா கொத்தால அது அவனுக்கு ரியலைஸ் ஆயிருக்கும். உஷாராயிடுவான் அவன். உஷார் டக்குன்னு சொல்லுவான் போற. அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கும் பாரு. இவனுக்கும் கொண்டராஜ் கோட்டசாமிக்கும் கொத்தாலனுக்கும் பாரு. இது என்ன தெரியுதா? தெரியுதா? அவன் கோட்டசாமி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டிக்குள்ள இருந்தாரு காணோம் பாரு அப்படின்னு டக்குன்னு அப்படி சிங்க் ஆயிடுவானுங்க. ஆமா எப்படி கோத்தூர் காண போனோன்னு கமல் ஒரு செகண்ட் யோசிப்பான், என்னடா இது, என்னடா சொல்றீங்க, ஏன்னா மிடில் லட்சம் போட்டிருக்கேடா. அன்னை நைட்டு உஷாராய் தானே நம்ம இங்க இருக்க வேணாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனதேஷ்மி கமலும் அன்னை நைட்லயா? அன்னை நைட் இல்ல, அது வந்து அந்த சீன் முடிஞ்சிடும். அந்த சீனுக்கு அப்புறம் அந்த கிணத்துல பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா, அன்னைக்கு நைட்டு. ஆமா, அது எப்போ நடக்கும்னா, இது சொல்லி முடிச்சிடறேன். இது என்ன ஆகும்னா, அவன் வந்து கொத்தல் தேவன் என்ன பண்ணுவான், கொத்தல் தேவன் வந்து அருள் அப்படி விட்டுருவானா, அது வந்து தூண்ல போய் மாட்டிக்கும், சொரியும். கொத்தல் தேவன் தான் இருக்க சொல்றேன். அதாவது கமல்மாண்டி விடுவான். கொத்தல் தேவன் என்ன பண்ணுவான்னா, அந்த அருவாளை எடுத்து சந்தேகப்படல நானே எடுத்து சொல்லிட்டு கழுத்து அடுத்துக்கு போவான். விரும்பாடி அதை காப்பாற்ற போவான், தடுப்பான். அனலட்சுமி அந்த சமயத்தில் வந்துடும். 2 பேரும் சண்டை போடுற மாதிரி போர்ட்ரேட் ஆகிடும். ஓகேவா? போர்ட்ரேட் ஆகிட்டு எல்லாம் சண்டை ஆரம்பி அப்படியே ஒரு சீன் கிரியேட் ஆகிட்டு உட்காந்து இருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பஞ்சாயத்து சீனுக்கு போவானுங்க. நாயக்க பஞ்சாயத்து கூட்டம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல, அது அதுக்கப்புறம் தான் வரும். அந்த சீன்லாம் முடிஞ்சு கிஞ்சி அந்த இதெல்லாம் அந்த அப்புறம் இவர் சொன்னது எங்கே வரும்னா, அந்த ஒருத்தனை அந்த ஒல்லியா இருக்கணும் வந்து கொண்ட்ராஸ் வந்து விலை பேசி இவனுக்கு நலம் நாயகருக்கு ஆப்போசிட்டா சாட்சி சொல்ல வச்சுக்கோனா, சாட்சி சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கா கமலை வந்து கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்பாங்க, நீங்க வந்து நைட்டா இருந்தீங்க. நான் எங்க இருந்தேன், நான் கொண்ட்ராஸ் வீட்டுல இருந்தேன், இது கொத்தல தான் வீட்டுல தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் உனக்கு ஒரு பார்வை பார்ப்பாங்க. அப்போ வந்து அந்த அம்மா அந்த குழந்தையோட அந்த சின்ன குழந்தையோட அந்த அம்மா, அதாவது கொண்ட்ராஸோட ஒய்ஃபு, நல்ல மாதிரியே நடிச்சியடா, நல்ல மாதிரி நடிச்சதா, இப்போ வந்து போய் சொல்றடா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வந்து அன்னைக்கு நைட்டு உட்காந்து அழுதுன்னு இருப்பான் கமல், கிணத்துல உட்காந்து அழுதுன்னு இருப்பான். அப்போ வந்து அனலட்சுமி வந்து இங்க இருக்க அதை போயிட்டு சொல்லுவா, போயிட்டுனா எப்படி தனியாக எப்படி போறது அப்படியாதா அடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சொன்ன சீனியர்கள் கல்யாணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த கோச் சீன்ல பின்னாடி பகத்சிங் போட்டோ பிளர் பண்ணி காட்டியிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அந்த சீன்ல யாராச்சும் கமலஹாசன் பேசிட்டு இருப்பான், பின்னாடி வந்து பகத்சிங்கோட போட்டோ இருக்கும், அந்த ஃப்ரேம் வச்சு காட்டியிருப்பாங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆமா, பகத்சிங்கா சுபாஷ் சந்திர போஸா? பகத்சிங் தான். அது நல்லா அந்த ஷார்ட் அவர் வந்து இதுக்கு அந்த பிரிட்டிஷ் காலத்துல வந்து ஒரு ஆபீசரை கொலை பண்றதுக்காக சப்போர்ட் பண்ண ஆளு. அவரு 23 வயசுலயே வந்து போட்டு தள்ளிட்டாங்க அந்த போட்டோ. சரி, நான் என்ன நினைச்சேன், சரி கோர்ட்டு அதனால அதெல்லாம் இருக்கும், எல்லா கோர்ட்லயும் இருக்குமே. இல்ல இருக்கிறது ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஏதோ கமல் வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு சிங்க் பண்றதுக்காக வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. எனக்கு புரியல, எனக்கு தெரியல, அதனால நான் எதோடய அதை லிங்க் பண்ணல. மேபி உங்களுக்கு ஏதாவது நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கீங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும், ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வரும்னு நினைக்கிறேன். பேசிட்டு இருப்பான் கமல், ஒரே ஒரு போட்டோ இருக்கும், நல்லா க்ளோஸ் அப் ஷாட், ஃபேஸ் அந்த ஃபேஸ் க்ளோஸ் அப் ஷாட் இருக்குல்ல, அந்த ஷாட்ல பேசிட்டு இருப்பான். அது பகத்சிங்கா சுபாஷ் சந்திர போஸா மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் இருக்காருங்களா, ஃபர்ஸ்ட் அனலட்சுமியும் விரும்மாண்டியே வந்து அனலட்சுமி மாடு இருக்குல்ல, அது காட்டுக்குள்ள ஓட்டுரும், அந்த சின்ன இருக்கா. அப்போ வந்து அனலட்சுமி வந்து அந்த குதிரையை தேட போவோம். சரி, மாடு ஓடிட்டுமா, மாடு ஓடிட்டோன்னு அனலட்சுமி வந்து மாடை தேடி போவோம். ஓகேவா? ஸ்கூட்டி எடுத்து போயிட்டு இருக்கோம், டிவிஎஸ் பெப்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து விரும்மாண்டியன் கேங்ஸ் வந்து அங்க இருப்பாங்க. ஓகேவா? அப்போ வந்து அனலட்சுமி விரும்மாண்டியன் கேங்ஸ் வந்து முன்னாடியே போயிடுவானுங்க, முன்னாடி போயிட்டு காலையை பிடிச்சி வச்சிருப்பானுங்க. அப்போ வந்து அனலட்சுமி வந்து டிவி ஷிஃப்ட்டில் வந்துட்டு ஏய் நின்று நான் கூட போயிடுவோம் சொந்தீங்க, நான் கடைச்சிட்டு பேசிடுவேன். அப்போது வந்து விரும்மாண்டியும் அனலட்சுமியும் வந்து அந்த காட்டுக்குள்ள பேசிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஓகேவா? அப்போ வந்து பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு ஒரு டாக்கு வரும். அப்போ வந்து சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு வந்து பேர் வைக்கலாம் சொல்லிட்டு கமல் சொல்லுவான். ஏன் அந்த மாதிரி யார் பேர் வைப்பா
நான் என் பிள்ளைக்கு டெண்டுல்கர் தான் வைப்பேன் அப்படி அனலட்சுமி சொல்லுவாங்க. ஏன்னா அதனால தான் கேட்டேன், சுபாஷ் சந்திர போஸா பகத்சிங்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா இவனுக்கு கமலை அந்த ஜெயிலரை கொண்டுருவானுங்க பிளான் பண்ணி. ஏன்னா அந்த ஜெயிலர் வந்து நாசர் தானே, ஜெயில் இன்ஸ்பெக்டர் ஜெயிலரா சம்திங், ஜெயிலில் பெரிய கைப்பா, பெரிய ஆஃபீஸர் அந்த ஜெயிலில் அவன் ஹை கமாண்டரு. அவரை வந்து பிளான் பண்ணி போட்டு தள்ளிடுவானுங்க உள்ள இருக்கிற கைதிகளை வச்சு. இவனுக்கு கமலுக்கு வந்து அந்த ஜெயிலை சரௌண்ட் பண்ணிடுவானுங்க சுற்றி, என்ன ஃபைல் என்ன கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி பக்கத்தில் பிள்ளைங்க எல்லாத்துலேயுமே எவன் எங்கே பார்த்தாலுமே ஷூட் அவுட் தான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு வந்து அந்த ஜெயிலரோட இன்ஸ்பெக்டரை போட்டு விட்ருவானுங்க. அவர் தான் போட சொல்லியிருக்காப்புல. இவர் ஜெயிலர் இன்ஸ்பெக்டர் போட்டு விட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு நீ உள்ளே இறங்குது அப்படின்னே 2 ஜெயிலில் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் கிளாஷ் உள்ளே வருவானுங்க. அங்கிட்ட இருந்து கொத்தால தேவனை ஓப்பன் பண்ணி விட்ருவானுங்க. 1 vs 1 தான். ஐயோ ஒன்றும் பார்க்கும்போது வெறி ஒவ்வொருத்தருக்கும் முத்தி போயிடும். அடிச்சு மாட்டுறாங்க டட்டா புட்டால். ஆனால் அவங்க இருக்காங்கல்ல அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தவங்க, அவங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பானுங்க உசுரை காப்பாற்றுக்காண்டி. மேலே எட்டி பார்ப்பானுங்க, டம் டும் சுட ஆரம்பிப்பாங்க. சுடாங்க அது நம்ம இன்வெஸ்டிகேட்டர் தான்ப்பா, சுடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பானுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சீன்னா அது ஒரு இந்த மரத்தில் இழுத்து ஒருத்தர் இழுப்பானுங்கடா, ஒருத்தர் அந்த ஒரு கைதி அது மேலே போட்டு விடுவானுங்கடா. கைதியா இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஷன் தெரியல. அப்போ விட்டோடனே மேலே நிற்பான், அவன் மேலே அப்படியே அடிச்சு அந்த கரண்ட் வேலி இருக்குல்ல அதை உடச்சிட்டு அங்கே போனாங்க. சரியா இருக்கும் அந்த சீனு. இதுடா பேசுறா இல்லை அது எனக்கு அந்த பையன் வந்து இந்த மாதிரி சீன் பார்க்கறது ரொம்ப அபூர்வம் எனக்கு. ஒரு ஸ்லிங் ஷாட் அடிச்சு, ஏன்னா அந்த பாபுல ஒரு ஆளையே வச்சு தூக்கி மரத்துல பனை மரத்துல இருந்து அடிச்சு விடுங்க. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த போலீஸ்காரன் கண்ணு கொடுப்பான். இன்ட்ரெஸ்டான சீன். அவன் போலீஸ்காரன் கண்ணு கொடுப்பான், அதை எடுத்துட்டு போ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ வந்து அவன் வேணான்னு சொல்லுவான். அப்போ வந்து எனக்கு கண்மை இருந்துச்சுன்னா அவன் வந்து ஆயுதம்லாம் எனக்கு வேணாம் சொல்லுவான். ஆயுதம்லாம் எனக்கு வேணாம், ஏன்னா யூஸ் பண்ண தெரியாது, எடுத்துட்டு போயிருப்பான். எனக்கு கையே போதும், நான் வந்து வீரத்தை சண்டியரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பான். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான சீன்மா ஒரு அம்பேத்கர் அந்த இவன் பாம்பு யாரு அந்த ஜட்ஜ் வந்து கோர்ட்ல வந்து ஜட்ஜ் வந்து உட்காந்துருப்பான். அவன் வந்து என்னன்னா நீ ஏன் இங்க நிக்கிற, நீ வண்டி ஏன் சொல்லிட்டு அவன் வந்து வாங்க 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 அவன் வந்துட்டு அவன் வந்து பேசிட்டு இருக்கான். நீ வேணா பாரு, யாரையாவது விரும்பி கூட்டு என்னடா கோர்ட்ல இதே வந்து பேசிக்கிட்டு அமைச்சர் சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். இப்படின்னா பார்த்தா டிக்கி கார்ட்ல விரும்பி இருப்பான். விரும்பி நீ போ சொல்லிட்டு அப்புறம் விரும்பி நன்றி சொல்லும் போது என்னடா திடீர்னு வந்துட்டு இருக்கோம். அப்படியே யாரும் பாத்துட்டு சொல்லிட்டு ஏழு அனுப்புவாங்க. அவன் போயவா நன்றி எவ்வளவு நன்றி தான் சொல்ல சொன்ன போயேன் சொல்லிட்டேன். அது ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா மாறி இருக்கும். அது வெறும் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பரபரன்னு இருக்கும். அதுல படம் பார்க்க தூக்கம் வந்துச்சு அவனுக்கு, சொருது அப்பா எப்படா விடுவீங்க. கமல் அதுல அந்த விரும்மாண்டியா, கமல் இல்ல விரும்மாண்டியா, அதுல வந்து ஒரு லவ் சீன்லாம் சூப்பரா இருக்கும். ஆமா, லவ் சீன்லாம் அன்னலட்சுமி அவன் ரசிப்பான். அவளை அனுபவிக்கிறதா இருந்தாலும் சரி, பேசுறதுலயும் சரி, செக்ஸ் வச்ச பிறகும் சரி அனுபவிப்பான். அன்னலட்சுமி வந்து சாமி, ஆக்சுவலா சாமி பார்த்த கதை அன்னலட்சுமி வந்து சாமி. அவனை வந்து அந்த பெரிய கேங்ல இருந்து காப்பாத்துறது விரும்மாண்டி யோசிக்க வச்சது, அந்த விரும்மாண்டி சிந்திக்க வச்சது யாருன்னா அன்னலட்சுமி தான் பண்ணியிருப்பான் அந்த படத்துல. அதனால அன்னலட்சுமி தான் மெயினான ஒரு ஏஞ்சல். அதான் அந்த கதையோட ஏஞ்சல். அன்னலட்சுமின்னு ஒரு கேரக்டர்னா படமே தொம்ப மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். ஒரு முட்டா குதிக்கும், ஒரு சிந்தனையாளுக்கும், அதான் மாட்டு மூளைக்கும், ஒரு திமிரு பிடிச்சவளுக்கும் இருக்கிற ஒரு லவ். அன்னலட்சுமி திமிரு பிடிச்சவனா இல்ல, அப்படி காட்டி சொல்றேன். எனக்கு அப்படி தெரிஞ்சிச்சு. எனக்கு ஏன் இதுல இருந்து அவனோட சர்க்கிள்ல அவதான் அவ யாரும் தலையிட மாட்டா. அவ தலையிடுற ஒரே ஒரு ஆள் என்ன விரும்மாண்டியா இருப்பான். எந்த சீன்லயுமே அவன் சித்த பண்ண போய் அட்வைஸ் பண்ண மாட்டா, யாருக்குமே எதுவுமே பண்ண மாட்டா. விரும்மாண்டி என் புருஷன், அவனுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். அதே மாதிரி எல்லா கான்வர்சேஷன்லயும் அவரோட பேச்சு விரும்மாண்டிக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த திமிரு எடுத்து ஒரு கூட்டத்துல ஒரு 4 பேர் அங்க இருக்காங்கன்னா அவரோட டாக் வந்து விரும்மாண்டி நோக்கி தான் இருக்கும், வேற யாரும் நோக்கியுமே இருக்காது. அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகிறது.
மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவணன். அம்பிவேல், கிஷோர், டிகே. இந்த ஆள் அடுத்த வீடு வந்து கேட்க மாட்டேன். நன்றி, பை.